ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் இதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதை ஃபர்தராக இன்னும் இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் போகலாம் பார்த்துருந்தோம். எக்ஸ்பெண்ட் இன்டூ ஆல் இது பார்க்கலாம் இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரொஃபைல் கொரி வந்து யூஸ் பண்ணி அதில் சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், அதில் சில டைப்ஸ். நீங்கள் வந்து ப்ரொஃபைல் போட்டு நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில டிஃபால்ட் டேட்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து நான் லோட் பண்ண டேட்டாவை காட்டுறேன். இப்போ நான் ஜஸ்ட் ப்ரொஃபைல் இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கொரி ரன் பண்ணாலும் ப்ரொஃபைல் கீவேர்ட் முன்னாடி யூஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். லிமிட் ஜஸ்ட் வந்து 5 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த என்ன சொல்ல ஆல் நோட்ஸ் கேன் பை இது லிமிட்டு, ஸோ ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்ரேட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காலம்ஸ் இருக்கும். ஆப்ரேட்டர் ஐடி டீட்டெயில்ஸு. ஸோ இந்த மாதிரி சில நிறைய காலம்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொரி பிளான்ஸ் இதை சர்ச் பண்ணிங்கனாலே நியோ4ஜில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி வரும். ஆப்ரேட்டர் ஐடி, டீட்டெயில்ஸ், எஸ்டிமேட்டட் ரோஸ், டிபி ஹிட்ஸ், ஸோ மெமரி, ஸோ டைம். இது வந்து கண்டிஷனல் பேஸ் தான் வரும். சில இதுக்கு உங்களுக்கு வரும், சில இதுக்கு வராது. ஸோ அது பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதனால் எல்லா நேரத்துலையும் நீங்கள் வந்து எப்பவும் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஒரு 10+ காலம்ஸ் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், 10 கீழே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் அது எல்லா காலம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா ஆப்ரேட்டர் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸு. ஸோ 3 டைப் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் நோட்ஸு, அடுத்து அன்னரி, அடுத்தது பைனரி இது. ஸோ அந்த 3 ஆப்ரேட்டர் தான் வந்து நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஒவ்வொன்றும் என்ன ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த செஷனில் மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன சொல்ல நம்ம கொரியரை ரன் பண்ணுற மாதிரி இருக்காது அவ்வளோவா. மோஸ்ட்லி வந்து நம்ம ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டாபிக்ஸு. ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண நெக்ஸ்ட் பார்ட்டில் வேணால் நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு இது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 3 டைப் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து ஃபஸ்ட்டு வந்து லீஃபு, செகண்ட் வந்து அன்னரி, தேர்டு வந்து பைனரி. ஸோ லீவ்ஸ் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லீவ்ஸ் நோட்ஸ்னால் உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ நீங்கள் இது வந்து எல்லாமே பி ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவாங்க. ஸோ ட்ரீ ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் தான் நுனியில் இருக்கும். ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து லீஃப்னா என்ன சொல்லுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு டேட்டா வந்து ஃபெச் பண்ணதில்ல, டேட்டா வந்து டேரெக்டாக வந்து ஃபெச் பண்ணுறது, மீன்ஸ் உங்களுக்கு நோட்ஸை ஃபெச் பண்ணுறது, இல்லைனா ரிலேஷன்ஷிப்பை ஃபெச் பண்ணுறது, இல்லைனா வந்து இண்டெக்ஸை ஃபெச் பண்ணுறது, இல்லைனா உங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ட் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம கன்ஸ்டன்ட் ஃபெச் பண்ணும்போது அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபி சம்மந்தமாக அந்த டேரெக்டாக டேட்டா ஃபெச் பண்ணுற அந்த சம்மந்தமாக ஃபுல்லுமே வந்து பார்த்தா லீஃப் நோட்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து நம்ம இந்த இதிலே பார்த்துக்கிங்கன்னா இப்போ நம்ம இங்கே எதாவது மேட்ச் கொரி போட்டோம், ஆல் நோட்ஸ் பை ஸ்கேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்ஸ் அந்த டிபியில் போய் தான் அந்த ஃபைல்ஸ் போய் ஃபெச் பண்ணும். ஸோ அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது லீஃப் நோட் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது சம்மந்தமாக அந்த ஆல் நோட் ஸ்கேன்ஸு, இண்டெக்ஸ் பை சீக்கு, லேபிள்ஸ் பை ஸ்கேனு, ஸோ ரேஞ்ச் அந்த அந்த ஒவ்வொரு ஸ்கேன் அந்த ஃபுல்லு டிபி சம்மந்தமாக வரது ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து லீஃப் நோட் தான் சொல்லுவாங்க. ஸோ இது லீஃபு. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னரி வந்து உங்களுக்கு வந்து ஒன்று இன்புட்டு வந்து இது வந்து என்னன்னா ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ ஒரு இன்புட்டு கூட ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ஃபில்டர் சொல்லலாம். ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அது ஃபுல்லுமே வந்துடும். அடுத்து நீங்கள் வந்து ஃபாரிச்சு, ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் தான் உங்களுக்கு இதாகும். ஸோ உங்களுக்கு எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் அந்த ஒரு ரெக்கார்டு எடுக்கும், அதை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ அதை எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன்ஸு வரும், செலக்ட் மேட்ச்சில் கூப்பிடுறது, அடுத்து வந்து எக்ஸ்பேண்டு, அந்த ரிவர்ஸ் இந்த ட்ராவல்ஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு நோடு வந்து ரிலேஷன்ஷிப்பை போய் ட்ராவல்ஸ் பண்ணி செக் பண்ணி எடுத்து வருது, இது எக்ஸ்பேண்டு. ஸோ இது எல்லாமே ரோல் லெவலில் உங்களுக்கு செக் பண்ணி அது ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும், ஒன்று அவுட்புட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அன்னரின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா வந்து லிமிட் வந்து அன்னரின்னு வச்சுக்கலாம். இதே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ரொஃபைல் மேட்ச் ஆக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஆக்டர் எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா என் லிமிட்
ஜஸ்ட் அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு மட்டும் செக் பண்ணுவோம். ஸோ நிறைய இது இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் போடுறேன். ஒன்று டைரக்ட் பண்ணிக்கணும், இல்லை ஆக்ட் பண்ணியிருக்கணும். எதுக்குன்னா மூவிக்கு. ஓகே. ஸோ இது லாஸ்ட் டைம்லேயே பார்த்துருப்போம். ப்ரொஃபைலுக்கு வந்து ஒரு லிமிட் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் அதிகமாக போகும்போது 28,000. ஸோ டேட்டா அதிகமாக போகும்போது மெமரி சைஸ் கன்சம்ஷன் ஆகி இது கொஞ்சம் இதாகும். ஸோ அதனால் வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து கம்மி பண்ணுறது கொஞ்சம் பெட்ரு. ஸோ மோஸ்ட்லி இது ஒவ்வொரு சிஸ்டமுக்கு பேஸ் பண்ணி வேரி ஆகும் சொன்னாங்க. பட் நான் என்னோட சிஸ்டம் மட்டும் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6,000 ப்ளஸ்ஸாக 6,000 சம்திங் வரும்போது ஆச்சு. 7,000 போகும்போது ஆகலை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு சிஸ்டம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இல்லையான்னு. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து 6,000 இல்லை 5,000 மோஸ்ட்லி இது பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பிளானில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நோடு பை லேபிள் ஸ்கேன். இது வந்து என்னது லீஃப் ஆப்ரேட்டர். நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த டேட்டா ஃபெச் பண்ணுற ரிலேஷன்ஷிப் வர்றது ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து நோடு பை லேபிள் ஸ்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து லீஃப் ஆப்ரேட்டர். இந்த எக்ஸ்பேண்ட் வருது, இந்த ஃபில்டர் நடக்குது. ஃபில்டர் வந்து இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆக்டர் அந்த இதை பேஸ் பண்ணி தான் அந்த லேபிள் பேஸ் பண்ணி ஃபில்டரு லிமிட்டு. ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அன்னரி ஆப்ரேட்டர் ஒரு இதை எடுத்துகிட்டு இன்னொன்று கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பேண்ட் ஆலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் எக்ஸ்பேண்ட் ஆல் வந்து எப்படி நம்ம வந்து அன்னேரியை வந்து சொல்கிறோம்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணுன்னா இந்த ஆக்டர்னு ஒரு லேபிள் வந்து எடுத்துக்கிட்டு அது வந்து ஒவ்வொரு நோடும் உங்களுக்கு ஒவ்வொரு ரெக்கார்டும் போயிட்டு அதோட லேபிள் போய் செக் பண்ணிவிட்டு மூவியில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் இப்போ வரும். உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ஒவ்வொரு ரெக்கார்டும் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆக்டர் இருக்கேன். இல்லை ஆக்டர் லேபிள் ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட எனக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா செக் பண்ணுவோம் பிளான்ஸ். ஸோ இப்போ மூவி பேஸ் பண்ணி தான் இங்கே ஸ்கேன் ஆயிருக்கு. ஸோ நான் இதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ மூவி பேஸ் பண்ணி இந்த நோடு லேபிள்ஸ் எடுத்துக்கும் போது எனக்கு கிட்டத்தட்ட 1,455 எஸ்டிமேட்டட் ரோஸ் வேணாம் 1,399 ரோஸ் கிடச்சிருக்கு எனக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு ரோவும் என்ன பண்ணும்னா அந்த ரோ வந்து இந்த ஆக்டருக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்களா மூவி ஆக்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு மூவியும் போய் ஒவ்வொரு ஆக்டருக்கு போய் செக் பண்ணும். ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு ரோ தான் இங்கே ப்ராசஸ் ஆகுது போயிட்டு அது அவுட்புட் வருது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று இன்புட் போயிட்டு ஒரு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ இதுதான் வந்து அன்னேரி. ஸோ அதனால தான் வந்து நான் இதே உங்களுக்கு வந்து என்ன அன்னேரின்னு சொல்லியிருப்பேன். லிமிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல அன்னேரி தான். உங்களுக்கு வந்து லிமிட் நம்ம கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த இது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட் நான் 6,000 கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்டு வரும் செக் பண்ணோம் 6,000 லிமிட் ரீச் ஆகலை. ஸோ அது வரைக்கும் போயிட்டு அந்த ஒவ்வொரு ரீச் ஆகிற வரைக்கும் இதாகும். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு அன்னேரி தான். பைனரிங்கிறது இங்கே ஜஸ்ட் வந்து அன்னேரி மாதிரி தான். பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. இங்கே என்னன்னா 2 இன்புட் கொடுப்போம். 2 இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் எடுப்போம். ஸோ அதுதான் வந்து பைனரி. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 1+1 ஓகே சாரி அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் 2 இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து ஆர்ஹெச்எஸ் சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஒரு அவுட்புட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்ஹெச்எஸ்னால் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைனரியில் வந்து இப்போ நம்ம 1+2 கொடுத்துருப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இது சேர்ந்து கிடைக்கிறது தான் உங்களுக்கு அவுட்புட் என்னது 3. ஸோ மோஸ்ட்லி எப்போவுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்த ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து அது அடுத்த நம்பர் அது நீட் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்கள் பைத்தானில் கஸ்டமைஸ் இந்த ஆப்ரேட்டரில் ஓவர் ரைட் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃபஸ்ட்டு இது வச்சுட்டு அது பேஸ் பண்ணி இதாகும். இப்போ நீங்கள் நம்பர் கேல்குலேட்டர் பார்த்தாலும் அது பாட்மாஸ் அந்த இதில் நடந்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே லாஜிக் வைஸ் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து இது பண்ணும். டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படாது. அது பைப் லைனாக போகும். அது ஃபர்தர் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பைனரி ஆப்ரேட்டர் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டி டைப் எடுத்துக்கிறேன். ப்ரொஃபைல் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஒன்று எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு பைப்லைன் மாதிரி தனியாக ஒரு போகிற மாதிரி இருக்கும் தனி இது. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி உங்களுக்கு வந்தது ஃபுல்லுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனரி. எக்ஸாம்பிளுக்கு இது ஏன் சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு வந்து இது என்ன பண்ணுதுன்னா இந்த கடைசி இங்கே ப்ராசஸ் பண்ணி கடைசி வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஜாயின் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைனரி. இங்கே பைனரி ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இது டிஃப்ரெண்ட் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இது எங்கெல்லாம் வரும்னா உங்களுக்கு வந்து அப்ளைன்னு ஒன்று வரும். அப்ளை இப்போ நீங்கள் அந்த இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனியன் இருந்துச்சு. இதே செமி அப்ளை வரும். செமி அப்ளை அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வரும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டேஞ்சர் தான். ஸோ இதெல்லாம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எதாவது உங்களுக்கு அது காட்டுச்சுன்னா நீங்கள் அது கொரியை நீங்கள் கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணணும்னு அர்த்தம். அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அது அப்கமிங்கில் நம்ம பார்ப்போம் வீடியோஸ் ஒவ்வொரு இதுலையும். ஸோ அப்ளை யூனியன் செமி அப்ளை அடுத்து வந்து ஆன்டினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஃபில்டர் பண்ணுவோம். எனக்கு இந்த கண்டிஷன் நாட் கண்டிஷன் போட்டு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன்டி வந்து உங்களுக்கு அந்த இது ஒர்க் ஆகும் அந்த இடத்துல. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி இது வரும். நான் வந்து பேசிக் தான் சொல்லியிருக்கேன். எல்லா கீவேர்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ப்ரொஃபைல் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து என்ன சொல்ல இது வந்து உங்களுக்கு வந்து லீஃப் ஆப்ரேட்டரு மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்டார்டிங் எல்லாமே லீஃப் ஆப்ரேட்டராக இருக்கும். ப்ளஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா லீஃப் ஆப்ரேட்டர் தான். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேபிள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நோட் ஸ்கேன்ஸ் ஃபஸ்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஆல் நோட் ஸ்கேன்ஸே வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதே வந்து இது நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி சும்மா எடுக்கிறனால வந்திருக்கு. ஸோ பஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல் நோட் ஸ்கேன் வந்துச்சுன்னா கொரிய ஆப்டிமைஸ் பண்ணுறதா பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த ஆல் நோட் ஸ்கேனு இது வந்து லீஃப் ஆப்ரேட்டரு இதை ஃபில்டர் பண்ணுது. இது வந்து உங்களுக்கு அன்னெரி டிஸ்டிங் பண்ணுது. இதுவும் வந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக யூனிக்காக தான் செக் பண்ணுவோம். ஒவ்வொரு ரோ லெவல் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னெரி தான். ஸோ அடுத்து லிமிட்டு அன்னெரி ப்ரொஜெக்ஷனும் அன்னெரி ப்ரொஜெக்ஷன்னா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து ரெக்கார்டை வந்து நீங்கள் எஸ்கியூஎல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் கொரி நம்ம என்னென்ன போடுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து மேட்ச்சில் என்னென்ன போட்டிருக்கோமோ அந்த வேரியபிள்ஸு வித்து அதெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே வரும். இப்போ இங்கே என்டிட்டி பயோன்னு போட்டிருக்கு. இங்கே என்டிட்டி பயோ வந்து உங்களுக்கு எங்கே வருதுன்னா என்டிட்டி பயோ இங்கே வேரியபிள் நம்ம என்டர் பயோ நோட வந்து நம்ம என்டிட்டின்னு வச்சுருக்கோம். இங்கே பயோன்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே 2 ப்ரொஜெக்ஷன் வந்து இங்கே வருது. அடுத்து யூனியன் பண்ணுறோம். ஸோ என்ன நடக்குதுன்னா இங்கே வந்து ப்ரொஃபைல் போட்டிருக்கு. நான் மேட்ச் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கொரி எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு என் போட்டிருக்கேன். நான் எப்போவுமே உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா லேபிள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். இப்போ லேபிள் இங்கே யூஸ் பண்ணால எல்லா நோடும் ஸ்கேன் பண்ணும். ஸோ அது நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததுல நம்ம நோட்ஸ் எல்லாமே லேபிள்ஸ் மோஸ்ட்லி 1, 2 யூஸ் பண்ணுறாலும் மோஸ்ட்லி சில நேரத்தில் போடாமல் போவேன். நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது லேபிள்ஸ் போட்டு தான் ஆகணும். அப்போ நீங்கள் போடாமல் என்னன்னா ஆல் நோடு எல்லா நோடும் ஸ்கேன் பண்ணும். ஸோ அப்போ எல்லா நோடும் ஸ்கேன் பண்ணுது. ஸோ அதை ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எஸ்டிமேட்டட் எக்ஸ்பிளைன் அந்த போடும்போது உங்களுக்கு எஸ்டிமேட்டட் 50 தான் கிடைக்கும். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆக்சுவல் ரோ கிடைக்கும். 9858 கிடைக்குது. இதை ஃபில்டர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வேர் கண்டிஷன் போட்டிருக்கோம். இது வேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அன்னெரியே தான். ஏன்னா என்டட் பை வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போடுறோம். அப்போ என்ன பண்ணோம் அந்த 9858 ரெக்கார்டையும் ஒவ்வொரு வாட்டி போய் செக் பண்ணிட்டு நல்லா இல்லைன்னு செக் பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணும். ஒவ்வொரு லெவலாக தான் செக் பண்ணும். ஒரு இன்புட் எடுத்து ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ அதுவும் அன்னெரி தான் உங்களுக்கு. அதை ஃபில்டர் பண்ணதில் 25 ரோஸ் தான் கிடச்சிருக்கு அவுட்புட்டு. இதை டிஸ்டிங் பண்ணுது. இதுவும் டிஸ்டிங் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டை போய் யூனிக்காக இருக்கான்னு செக் பண்ணும். இங்கேயும் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக தான் ரோடு லெவலில் தான் நடக்குது. ஸோ அதனால் இது டிஸ்டிங் பண்ணி 25 ரோஸ் அது லிமிட் 25. இங்கே வந்து உங்களுக்கு வந்து இங்கே லிமிட் 25 போட்டிருக்கு. ஆனால் வந்து மீன்ஸ் ஃபில்டர் பண்ணும்போது 25 போட்டிருக்கு. மேபி வந்து ஃபில்டர் கூட கிடைக்கலாம். அதுக்கப்புறம் தான் இங்கே லிமிட் அப்ளை ஆகுது 25. ஸோ அதுக்கு ப்ரொஜெக்ஷன் நீங்கள் லிமிட் எல்லாம் பண்ணக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் வந்து ஒன்றுனா நீங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ் இது இருக்குது ரிட்டர்ன் பண்ணுறீங்க என்டிட்டி இது. இது அப்புறம் யூனியன் ஆல் பண்ணுறீங்க. யூனியன் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூனியன் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன சொல்ல தனியாக இங்கே ஒரு கொரி இதாகும். அதுவும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆர். இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா இது என்ன அர்த்தம்னா நீங்கள் நோடு எதுவுமே கொடுக்கல. எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எடுக்கிறேன். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எடுக்கிறேன் நான். ஸோ அதான் வேரியபிள் இங்கே நான் எதுவுமே மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். இங்கே நம்ம அந்த மாதிரி தான் இது எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வெச் பண்ணுறோம். அதான் அன்டைரக்டட் ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா லீஃப் நோடு தான். ஏன்னா உங்களுக்கு வந்து டேரக்டாக டிபியில் தான் ஃபெச் பண்ணுது. இது தனியாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மரக்கிளையில் ஒரு கிளையில் இது ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு கிளையில் ஆரம்பிக்குது. இது இன்னொரு கிளையில் இருக்கிற இலை இது இன்னொரு கிளையில் இருக்கிற இலை. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இது உங்களுக்கு லீஃப் இது தான் டேட்டா வந்து உங்களுக்கு டேட்டா ஃபெச் பண்ணி இது பண்ணுது. ஸோ இப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 lakh சம்திங் ரோஸ் ரிட்டர்ன் பண்ணுது. அது ஃபில்டர் பண்ணுது. ஃபில்டர் பண்ணது பயம் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே அங்கே பயம்னு ஒரு கீவேர்டே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல டிஸ்டின்ட்டு லிமிட்டு. அதனால் வந்து இங்கே ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா 0. ஸோ 0 கடைசி 2 யூனியன் பண்ணி கடைசி உங்களுக்கு அவுட்புட் வந்து 25 சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பைனரி. இந்த பைனரியிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து எப்படி இதாகும்
யூனியன் இது வந்து என்ன சொல்ல அப்ளை வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கும். ஸோ அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ யூனியன் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிபெண்டாக இருக்காது. இது ஃபர்தராக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எலாபரேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பேசிக் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைலில் வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் இந்த 3 டைப்பு. இந்த 3 டைப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு கீவேர்டு மாறும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைனரி ஆப்ரேட்டரில் உங்களுக்கு அந்த அப்ளை ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ அதே வந்து கார்ட்டீசியன் அந்த இது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.